So yes guys, இந்த லுக் நான் தலை த்ரோட் ரொம்ப நேரம் ஏசியில் இருந்தனால என்னன்னு தெரியல, டக்குன்னு வந்துட்டு த்ரோட் வாய்ஸே ஒரு மாதிரி டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபைன். Hey guys, what's up and welcome back to my channel Beauty Trends Summer. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope எல்லாரும் healthy and happy இருக்கீங்க. இன்னைக்கு வீடியோல ஒரு ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக் தான் பார்க்க போறீங்க. சோ இப்போ வர பொங்கல் வருது. சோ கண்டிப்பா இந்த லுக் வந்துட்டு பொங்கலுக்கு அப்ரோப்ரியேட்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல தான் வந்துட்டு இந்த லுக் கிரியேட் பண்ணிருக்கேன். ரொம்பவே பார்க்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஹோம்லி கலந்த ஒரு மாடர்ன் லுக் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷனல் லுக்ஸ்லாம் வந்துட்டு கிரியேட் பண்றது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு நெக் செட் வந்து போட்டிருக்கேன். அண்ட் இந்த மாதிரியான ஒரு இயரிங் வந்து பேர் பண்ணிருக்கேன். ஜுவல்லரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாரிக்கு வந்துட்டு ரொம்பவே சட்டிலா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அந்த கோல்டு ஜுவல்லரி மாதிரி போடாம நான் வந்துட்டு ஆன்டிக் பீஸா போட்டிருக்கேன். சிம்பிளா இந்த மாதிரியான ஒரு நெக் செட் அண்ட் இந்த மாதிரியான ஒரு இயரிங் வந்து போட்டிருக்கேன். அண்ட் கையிலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான வந்துட்டு ஒரு பேங்கிள் வந்து வேர் பண்ணிருக்கேன். அண்ட் ஒரே ஒரு பிந்தி இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஹேர் மட்டும் நம்ம வந்துட்டு ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணோம்னா அந்த ஒரு கம்ப்ளீட் ஹோம்லி லுக்கா இருக்கும். பட் எனக்கு வந்துட்டு இப்போ என்ன ஹேர் ஸ்டைல் பண்றது தெரியல. ஜஸ்ட் லைக் தட் நான் லூஸ் ஹேர் ஸ்டைல் விட்டுருக்கேன். ஐ லுக்குமே வந்துட்டு என்னோட காஸ்டியூம்க்கு வந்துட்டு மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு ஐ ஷேடோஸ் தான் நான் வந்துட்டு இன்னைக்கு அப்ளை பண்ணிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் வந்துட்டு இந்த ஒரு ஐ லுக் நான் வந்துட்டு இன்னைக்கு கிரியேட் பண்ணிருக்கேன். ரெண்டு ஷேட் தான், அது வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஐ லுக் வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு. சோ ஓவராலா இந்த மேக்கப் வந்த விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க என்ன இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணலாம். என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் லிஷாய் பியூட்டி ட்ரெண்ட்ஸ் சம்மர். இப்போ நம்ம டக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். குட் வைப்ஸ்லேருந்து இந்த அர்கன் ஹைட்ரேட்டிங் டோனர் வந்துட்டு ஃபேஸில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட் ஃபார்முலா, ஸ்கின்னை நல்லா நரிஷ் பண்ணும், மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு எல்லா ஸ்கின் டைப்ஸாலுமே வந்துட்டு பயன்படுத்தலாம். முக்கியமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், பேரபன், சல்ஃபேட்லாம் கிடையாது. ஆல் ஓவர் தி ஃபேஸ் நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் மோஷனில் வந்துட்டு என்னோட டோனரை வந்துட்டு ட்ரையும் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக டாக்டர் ரஷீலோட விட்டமின் சி சீரம் வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். முக்கியமாக இது வந்துட்டு போர் மினிமைசிங் ஃபேஸ் சீரம். ஸோ இது வந்துட்டு ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணும். அண்ட் போத் மென் அண்ட் விமன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் ரிவ்யூ கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு என்னோட ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி ஜஸ்ட் லைக் தட் நான் வந்துட்டு அந்த சீரம் வந்து அப்படியே என் ஃபேஸ்க்குள்ளே நான் வந்து அப்சர்வ் ஆக விடுறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை வந்துட்டு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதர் ப்ராடக்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளம்மோட இந்த ஒரு 2% நயாசினமைடு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ சமீப காலமாக என்னோட ஃபேவரட் ஆகிட்டு வருது. ஸோ இது வந்து லிட்டரலி அந்த வாட்டர் மாதிரி இருக்குது. நமக்கு நியூட்ரிஜனாக வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர். இது வந்துட்டு ஆல் ஓவர் தி ஃபேஸ் அண்ட் நெக் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லிட்டரலி நான் வந்துட்டு என்னோட ஸ்கின்குள்ளே நான் தள்ளுறேன் இந்த மாய்ஸ்சரைசரை. ஸோ நல்லா வந்துட்டு ஹைட்ரேஷனாக வச்சுக்குது, ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்குது. முக்கியமாக இந்த வின்டர் சீசனுக்கு ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு சூப்பராக வந்துட்டு இது ஒர்க் ஆகும். அடுத்ததான் மேக்கோட இந்த ப்ரெப் ப்ளஸ் ப்ரைம் செட்டிங் ஸ்ப்ரே வந்துட்டு ஃபேஸில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ப்ரைமராக வந்துட்டு ஒர்க் ஆக போகுது. நான் என்னோட ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது அதை கேக்கே ஆகாமலும் பார்த்துக்க போகுது. ஸோ இப்போ வந்துட்டு பர்பிளோட இது ஒரு கன்சீலர் பேலட் எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற இந்த ஆரஞ்சு கரெக்டர் வச்சு என்னோட எங்கெல்லாம் வந்துட்டு பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் நான் வந்துட்டு அப்ளை பண்ணி இதை வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோட வாயை சுற்றி, கண்ணை சுற்றி, அதுக்கப்புறம் என்னோட நெத்தி ஏரியா கிட்ட, மூக்கு கிட்ட இங்கெல்லாம் நான் வந்துட்டு அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு வந்து இந்த ஆரஞ்சு கரெக்டர்லாம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்துட்டு ஃபிங்கர் தான் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. நான் இன்னும் வந்துட்டு ப்ரஷ்ல வந்துட்டு பழகிக்கல. என் ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணும்போது அதோட கரெக்டான ஒரு பிக்மெண்ட் வந்து எனக்கு கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்ததாக சேம் பேலட்டில் இருக்கிற அந்த கன்சீலரும் எடுத்து நான் எங்கெல்லாம் ஆரஞ்சு கரெக்ட் பண்ணியிருந்தனோ அங்கெல்லாம் நான் வந்துட்டு அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு பேக்கோட என்னோட கன்சீலர் ப்ரஷ் வச்சு தான் நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணுறேன். இந்த ப்ரஷ் வந்துட்டு சூப்பராக பிளெண்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பர்பிளோட அந்த கன்சீலருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீம் மாதிரி எனக்கு பிளெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு அகெயின் நான் NYBயோட இந்த ஒரு ஸ்ட்ரோக் க்ரீம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோட ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸ், லைக் என்னோட சீக் போன்ஸ் கிட்ட, என்னோட நோஸ் ஏரியா கிட்ட, அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட் கிட்ட, அதுக்கப்புறம் சின் ஏரியா கிட்ட நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் எனக்கு வந்துட்டு ஃபிங்கர் வச்சு அப்ளை பண்ணுறத விட ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணும்போது இதோட க்ளோ வந்துட்டு இன்னுமே நல்லாவே கிடைக்குது. அதனால இப்பெல்லாம் நான் வந்துட்டு ப்ரஷ் வச்சு தான் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அடுத்ததாக ஃபவுண்டேஷனுக்காக மெபிலின் ஃபிட்மிலேருந்து இந்த 228 சாஃப்ட் ஹேண்ட் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்துட்டு என்னோட ஸ்கின்னுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஷேட். ஸோ இது வந்துட்டு நான் ரீசெண்டாக நைக்காலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இது என்னோட செகண்ட் பாட்டில். பேக்கோட இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்துட்டு பியூட்டி பிளெண்டர் விட இந்த ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணும்போது எனக்கு கவரேஜ் நல்லா கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் வேலையுமே வந்து ரொம்ப குவிக்காக முடிஞ்சிருது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு இந்த ப்ரஷ் வச்சு அப்படியே டேப்பிங் மோஷனில் நான் வந்துட்டு என்னோட ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததான் வந்துட்டு LA Girl இருந்து இந்த ப்ரோ HD கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஹைலைட்டிங் ஷேட் கிடையாது, எனக்கு எக்ஸாக்ட்லி என்னோட ஷேட் தான். ஸோ நான் வந்து இன்னைக்கு எதுக்கு இந்த ஷேட் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு வந்துட்டு அந்த ஒரு ரொம்ப ஹைலைட்டிங் லுக் வேணாம், ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பொங்கல் சட்டிலான லுக் வந்து எனக்கு இருக்கணும்னு தோணுச்சு.
அதனால வந்துட்டு சேம் கன்சீலரை நான் வந்துட்டு அகைன் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கன்சீலர் ப்ரஷ் வச்சு இது வந்துட்டு நல்லா பிளெண்டும் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்கறதுக்கே வந்துட்டு ரொம்ப நிறைய வந்துட்டு கன்சீலர்லாம் அப்ளை பண்ண மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் வந்துட்டு அந்த ஒரு பிரைட்னஸ் லைட்டாக கொடுக்கும். இப்போ வந்துட்டு எல்லா க்ரீம் ப்ராடக்ட்ஸுமே நான் வந்துட்டு செட் பண்ணிக்கிறதுக்காக Maybelline Fit Me இருந்து இந்த 230 நேச்சுரல் பஃப் ஷேட் வந்துட்டு எடுத்துட்டு ஆல் ஓவர் தி ஃபேஸ் வந்து ஜஸ்ட் வந்து டேப் மட்டும் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்துட்டு Swiss Beautyயோட ஐப்ரோ கிட் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஐப்ரோஸ் ஸ்பூலி வச்சு நல்லா கோம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டியூகேரோட இந்த ஒரு ஐப்ரோ ப்ரஷ் வச்சுட்டு என்னோட ஐப்ரோஸை நான் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இன்னைக்கு நான் வந்துட்டு ஜஸ்ட் அந்த பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் இருக்கிற அந்த வேக்ஸ் நான் வந்துட்டு யூஸ் பண்ணல. லைக் வேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ஐப்ரோஸ் நல்லா அப்படியே ஒரு செட் ஆன மாதிரி இருக்கும். பட் இன்னைக்கு எனக்கு வந்துட்டு ஒரு நேச்சுரல் ஐப்ரோஸ் வேணும். அதனால நான் வந்துட்டு வேக்ஸ்லாம் நான் வந்துட்டு அப்ளை பண்ணல. ஜஸ்ட் லைக் தட் அந்த பவுடர் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். என்னோட ஐப்ரோஸ் வந்து டன். பார்க்கறதுக்கு இப்போ இந்த மாதிரி தான் இருக்கு. அடுத்ததாக வந்துட்டு லாரியலோட பேக் டு பிரான்ஸ் வச்சு நான் வந்து கான்டூர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோட சீக் போன்ஸ் கிட்ட, அதுக்கப்புறம் ஜாலைன்ஸ் கிட்ட, என்னோட ஃபோர்ஹெட் கிட்ட, அதுக்கப்புறம் என்னோட நோஸ் கிட்ட. ஸோ இதை வந்து நான் கான்டூர் பண்ணும்போது எனக்கு ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஃபீச்சர்டாகவும் இருக்கும், ரொம்ப லைட்டாகவும் இருக்கும் இந்த ஒரு பிரான்ஸை. அடுத்ததாக ஐஷேடோக்காக நிகாக்கிலேருந்து பர்த்டே கேக் இந்த ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். அதில் இருக்கிற இந்த ஒரு பீச் கலர் வந்துட்டு எடுத்துட்டு என்னோட டிரான்சிஷன் ஏரியாவில் வந்துட்டு அப்ளை பண்ணி நல்லா பிளெண்டும் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இன்னைக்கு லுக்கு நான் வந்துட்டு ரெண்டு ஐஷேடோ தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த 2 ஐஷேடோ யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லுக் வந்து நல்லா என்ஹான்ஸ்டாகவே இருக்கும். இந்த பர்டிகுலர் பேலட் நான் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்துட்டு இதில் இருக்கிற அந்த ஒரு லாவெண்டர் ஷேட். ஸோ அதுதான் வந்துட்டு நான் ஆல் ஓவர் தி லிட் ஏரியாவில் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கலர் வந்துட்டு டிரான்சிஷன் ஏரியாவில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டு அடுத்த ஷேட் வந்துட்டு என்னோட லிட் ஏரியா கிட்ட அப்ளை பண்ணிட்டேன். தட்ஸ் இட். வேறு எதுவுமே நான் வந்துட்டு அப்ளை பண்ணல. இதுவே வந்து பார்க்கறதுக்கு என்னோட ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த ஓவரால் ஐ லுக் வந்து வரும்போது நான் சொல்கிறேன். அண்ட் டிரான்சிஷனில் அப்ளை பண்ணியிருக்கிற சேம் ஷேட் வந்துட்டு என்னோட லோவர் லேஷ் லைன்லையுமே நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் ஓவராலாக ஐ லுக் வந்து பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. காஜலுக்காக சுகரோட இந்த ஒரு ட்விஸ்டிங் காஜல் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நல்லாவே வந்துட்டு ஒரு ஜெட் பிளாக் சூப்பர் பிக்மெண்டட் காஜல் தான். கண்ணில் வந்து பார்க்கறதுக்கே நல்லா வந்துட்டு ஒரு டார்க்கஸ்ட் டார்க் மாதிரி இருக்கும். ஐலைனருக்காக Maybelline கொலோசல் ஐலைனர் எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட லிட்டோட மிட் ஏரியாலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரொம்ப தின்னாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஒரு குட்டியாக வந்துட்டு ஒரு விங்கும் எனக்கு ட்ரா பண்ணணும்னு தோணுச்சு. அதனால சின்ன விங் தான் நான் வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். அதை தான் என்னோட ஐஸ்க்குமே பார்க்க நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னர் ஐஸ்ல இருந்து நான் லைனை டிரா பண்ணி லிட் ஏரியா கிட்ட இருக்கிற அந்த லைனை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியா வந்துட்டு என்னோட ஐலைனர் லுக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்ததா சுகர்ல இருந்து இந்த ஒரு சிங்கிள் பிளஷ் பேலட் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஒரு பிளஷ் வந்து சூப்பரா இருக்கும். ஒரு பீச்சி நியூட் ஷேட். ஸோ ஆக்சுவலி இந்த 3-in-1 பேலட்ல வரும் பாத்தீங்களா, அந்த ஒரு பிளஷ் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப நம்ம அழுத்தி அழுத்தி எடுத்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதுவுமே ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும் ஃபேஸ்க்கு. பட் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்ததா வந்துட்டு ஹைலைட்டிங்காக ஸ்விஸ் பியூட்டில இருந்து இந்த ஒரு ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். இந்த ஒரு ஹைலைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு கிளிட்டரி சாக்கி லுக் வந்து கொடுத்துச்சு. ஸோ நான் பிளெண்ட் பண்ணுறதுக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணேன். அப்படியே அந்த பிளெண்டே பண்ண முடியல எனக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரஷ் வச்சு நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஓரளவுக்கு எனக்கு பிளெண்ட் ஆச்சு. ஸோ இதையே வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சிக் போன்ஸ் கிட்ட, அதுக்கப்புறம் என்னோட பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், சின் ஏரியா கிட்ட, கியூபிக் போ கிட்ட, அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட் கிட்டலாம் நான் வந்துட்டு ஹைலைட்டிங் பண்ணிக்கிட்டேன். ஹைலைட்டர் வந்துட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எனக்கு இல்லை தான். பட் இருந்தாலும் நான் வந்துட்டு அதே ஹைலைட்டர் வச்சு நான் வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். சேம் ஹைலைட்டிங் ஷேடே வச்சு என்னோட ப்ரோபோன் ஏரியா கிட்ட, அதுக்கப்புறம் என்னோட இன்னர் ஐ கிட்டையும் நான் வந்துட்டு ஹைலைட்டிங் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபெஸ்டிவல்னால தான் வந்துட்டு இந்த அடிஷ்னல் ஹைலைட்டிங் வேலைலாம். அடுத்ததாக ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கிற இந்த ஒரு பிங்க் லிப் பென்சில் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு அந்த பாக்ஸில் வரும் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஷேட். ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட லிப் பென்சில்ஸாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் என்னோட லிப்ஸை வந்துட்டு லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சேம் ஷேடே வந்துட்டு ஆல் ஓவர் த லிப்ஸ் வந்து நான் ஃபில்லும் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே இந்த லிப் பென்சில் மட்டும் கூட நம்ம அப்ளை பண்ணிட்டு விட்டுறலாம், நல்லா தான் இருந்திருக்கும். பட் நான் வந்துட்டு ஒரு அடிஷனல் வேலை பார்க்குறேன். Acme 95 இருந்து இந்த ஒரு பிங்க் பிளஷ் ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்துட்டு அகைன் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ என்னோட அப்பர் லிப்ஸில் நான் அப்ளை பண்ணி அப்படியே என்னோட லோவர் லிப்ஸ்லையுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட லோவர் லிப்ஸ்லையுமே நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல் பிங்க் ஷேட். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேட் லுக், பட் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு ஷைனும் கொடுக்கும் லிப்ஸில். ரொம்ப ட்ரை ஆக்காத லிப்ஸில் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்பவே லைட் வெயிட் ஆன் த லிப்ஸ். ஸோ இன்னைக்கு ஓவராலாக வந்திருக்கிற இந்த லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மை லிப்ஸ் பட் பெட்டர் அந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு. ஸோ எஸ், நம்ம மேக்கப் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டக்குன்னு போயிட்டு என்னோட காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்.
ஸோ எஸ் கைஸ், இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த லுக் நீங்களும் கிரியேட் பண்ணி பாருங்க. ஒருவேளை கிரியேட் பண்ணீங்கன்னா எனக்கு கண்டிப்பா இன்ஸ்டால டிஎம் பண்ணுங்க. இதோட நான் கிளம்புறேன். இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் நிஷா. See you all and take care. Bye.